இன்றைய தினம் இரவு இந்த துஆவை 141 தடவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கிலே அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படும், செல்வ செழிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டுமா, நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா, அதே போன்று நம்முடைய தொழிலிலே பரக்கத் உண்டாக வேண்டுமா, இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 141 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ. அல் குர்ஆனினுடைய ஒரு வசனமாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுவுக்கே உரியன. நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்திலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஒவ்வொரு நாளும் 141 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்கிலே அபிவிருத்தியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான். நம்முடைய தொழிலிலும் வீட்டிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். பொருளாதார சிக்கல்களை அல்லாஹ் நீக்குகின்றான்.